வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இப்போ ஜான்வரி மாத கடைசியில் ஒரு துயரமான செய்தி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எம். சரவணன் பற்றி நான் சொன்ன மாதிரி, இன்னொரு பார்ட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் மெட்ராஸை விட்டு போயிட போகுது. ஃபஸ்ட்டு சரவணன் சார் பற்றி சொல்லும்போது எங்கள் மாமா சரவணன் சார் ரிலேஷன்ஷிப் சொன்னேன். பட் இந்த இடம் ஒரு பிளேஸ். ஃபஸ்ட்டு எனக்கு வருத்தம் என்னென்னா, எப்போ அந்த டிரைவ்-இன் ஹோட்டல் மூடினாங்களோ அதே எனக்கு ஒரு மாதிரி ஷாக். அது ஒரு நல்ல பூங்காவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடி பண்ணி இன்றைக்கி அது ஒரு வாக்கிங் ஸ்பேஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என் அறிவை வளர்த்த ஒரு இடம். அந்த இடம் இப்போ மூட போகிறாங்க. 1970 நாங்கள் சென்னைக்கு வந்தோம். 71லேருந்து 77 வரைக்கும் எங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த இடத்துக்கு ரெகுலராக போவோம். ரெகுலராக போய் அங்கேருந்து புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் படிக்கிறதுங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. என்னோடய ஏர்லி ரீடிங் ஹேபிட்ஸில் 2 பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஒன்று, எங்கள் தாத்தா என்னை ஹிந்து படிக்க வச்சது, ஹிந்து பேப்பர் படிக்க வச்சது. அது நான் ஒரு 3ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு கத்தி பிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு 7-8 வயசுலேருந்து. அது கொஞ்சம் முன்னாடியிலேருந்து எங்கள் காலேஜுக்கு போகிற வரைக்கும் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு டெய்லி வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்து புஸ்தகம் படித்து அதை திரும்பி கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது ஒரு பழக்கம். காலேஜுக்கு நான் பெங்களூர் போகிற வரைக்கும் பிரிட்டிஷ் கவுன்சிலில் நான் ஒரு ரெகுலர் மெம்பர். அப்புறம் காலேஜ் போய்க்கெங்கலாமோ போய் கடைசியில் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு நான் திரும்பி போனும்போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியை சின்னதாக்கிட்டாங்க. நான் பார்த்த பெரிய புஸ்தகங்கள்லாம் அங்கே இல்லை. ரீசெண்டாக இருந்த கதை புஸ்தகங்கள் தான் இருந்தது. கேட்டபோது டிமாண்டு கம்மியாயிடுச்சுன்னாங்க. இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி நான் பேப்பரில் அந்த இடத்துல என்னை 2 வாட்டி பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அங்கே அந்த லைப்ரரியோட முக்கியத்துவத்தையும் பசங்களோட கேரியர் கைடன்ஸையும் பற்றி அங்கே பேசியிருந்தேன். பட் இன்றைக்கி நான் ஒரு செய்தி படித்தது என்னென்னா, February 15 அந்த லைப்ரரியை இழுத்து மூட போகிறாங்க. ஆல்ரெடி லைப்ரரியை இழுத்து மூடிட்டாங்க. அந்த லைப்ரரியை இழுத்து மூடிட்டு அங்கே இருக்கிற புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக்கங்க, நாங்கள் ஒரு விலை போட்டிருக்கோம், அந்த விலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்களோட பேக்ஸை நீங்களே எடுத்துகிட்டு வாங்க, பை கூட எங்களால் கொண்டு வர கொடுக்க முடியாது, நீங்கள் புஸ்தகத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு. புஸ்தகம் வச்சுருக்கிற இடம் எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஆக்சஸ் டு இங்கிலீஷ் புக்ஸ் கிடையாது. எங்கள் வீட்டில் புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இருந்தாலும் அந்த புஸ்தகங்கள்லாம் இந்தியாவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. வெறும் கதை புஸ்தகம் தான் இந்தியாவுக்கு வரும். மற்ற என்சைக்ளோபீடியா, சயின்ஸை பற்றி, சோஷியல் சயின்ஸை பற்றி, ஃபிலாசபிஸை பற்றி, உலகத்தில் இருக்கிற பல என்சைக்ளோபீடியா எல்லாமே அந்த உலகத்தில் அந்த புஸ்தகத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி இது யார் வேணால் எங்கே வேணால் புஸ்தகத்தை இம்போர்ட் பண்ணி படிச்சிடலாம். நெட்லேருந்து புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணலாம். பட் அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் போய் லைப்ரரியில் உட்காந்து தான் படிச்சிருக்கோம். அங்கே நிறைய ரீடிங் ஸ்பேஸ்லாம் இருந்தது அந்த காலத்தில். அதெல்லாம் அப்போயே எடுத்துட்டாங்க. ஏன்னா பேட்ரனேஜ் குறைஞ்சி போயிடுச்சு. பேட்ரனேஜ் குறைஞ்சி போயிடுச்சுன்னா ஆட்கள் வரது கம்மியாக போயிடுச்சு அப்படிங்கிற காரணம் தான் மெயின். ஆட்கள் வரதும் கிடையாது, புஸ்தகத்தை கேட்குறதும் கிடையாது, எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நேருவும் சிஎன் அண்ணாதுரை கதையும் கனிமரா லைப்ரரி கதையும் உங்களுக்கு சொன்னேன். மெட்ராஸில் பல லைப்ரரிகள் உண்டு. அங்கங்கே சின்ன சின்ன லைப்ரரிகள் பில்டிங்காக கட்டியும் உண்டு. ஒரு காலத்தில் காங்கிரஸும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் வளர்கிறதுக்கு ரீடிங் ரூம்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ரீடிங் ரூமுங்கிறது அந்த ஊர் பேப்பரெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க, புஸ்தகத்தெல்லாம் வச்சுருவாங்க, அங்கே நீங்கள் படிக்கணும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அதே தமிழ்நாட்டில் இன்றைக்கி படிக்கணுங்கிற கலாச்சாரமே போயிடுச்சு. இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு புக் ஃபேரில் ஒன்லி ஹாலிடேஸில் கூட்டத்துக்கு வந்தாங்க. ரொம்ப பெருசாக சேல்ஸ் இல்லைன்னு எல்லா கடை ஆளுங்களும் சொன்னாங்க. பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் போயிருந்தேன். திருப்பூரில் நான் ஒரு வீக் டே தான் போக முடிஞ்சுது, வீக்கெண்டுனால போக முடியல. வீக் டேயில் காக்கா அங்கே வரல. நான் வரேன்னு முன்னாடியே சொன்னதுனால என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு 30-40 பேர் வந்திருந்தாங்களே தவிர
பெருசாக காக்கா கூட வரல. இது கடை போட்டவனுக்கு நஷ்டமோ இல்லையோ, சொசைட்டிக்கே ஒரு பெரிய நஷ்டம். நம்ம புஸ்தகம் படிக்க மாட்டோம்னு நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா, நிச்சயமாக வருங்கால சந்ததிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாத்தையுமே வீடியோலேருந்தும் டேப்புலேருந்தும் கேட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு. உலகத்தில் முதல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது குந்தன்பர்க் ப்ரெஸ். இஷ்டத்துக்கு புக்கை பிரிண்ட் அடித்து பேம்ப்ளெட்டை பிரிண்ட் அடித்து உலகம் ஃபுல்லாக டெசிமேட் பண்ணிடலாம் விஷயத்தை. அதுதான் 500 வருஷம் உலகத்தை தலையெழுத்தே மாற்றிது. ஒரு பேனா மூலமாக தான் பல பல நாடுகளோட தலையெழுத்து மாறிடுது. அதை விட்டு இப்போ ஆன்லைனில் போயிட்டோம், எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணிவிடுவோம்னு சொல்லி ஒரு அட்டென்ஷன் ஸ்பேனே மக்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு இடத்துல உட்காந்து ஒன்றை படித்து அதை அனலைஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி பண்ணுவோம், அதை டெப்த்தாக படிப்போம், விஷயம் கற்றுப்போம், இது ஒன்றுமே காணும். இது மாதிரி பெரிய பெரிய நூலகங்கள்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே போவாங்க மக்கள்? மக்கள் மேலே தான் தப்பு. மக்களுக்கு இந்த நூலகத்தோட இம்பார்ட்டன்ஸும் புரியல, புஸ்தகத்தோட இம்பார்ட்டன்ஸும் புரியல. இன்றைக்கி நான் காந்தியோட டைலாக் வைக்க முடியாது. மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத்தை படித்தேன்னா காந்தியோட டைலாக் வைக்க முடியும். இது புஸ்தகங்கிறது டைலாக் வித் தி டெட், அதாவது இறந்து போன மாமனிதர்களோட நம்மளால் டைலாக் வைக்க முடியும். நேருவோட உங்களுக்கு டைலாக் வைக்கணும்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா படிக்கணும், கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஆளுங்களோட கூட டைலாக், இப்போ ஹிட்லரோட டைலாக் வைக்கணும். மெயின் காம்ப் அப்படிங்கிற புஸ்தகத்தை நீங்கள் படிக்கணும். மார்க்ஸோட டைலாக் வைக்கணும்னா தாஸ் கேபிட்டல் படிக்கணும். இவங்களையுமே நான் மார்க்ஸ் என்ன சொன்னாங்கிறத ஒரு வீடியோலேருந்தோ ஒரு டேப்லேருந்தோ கேட்டு நான் டெவலப் ஆக முடியாது. பேரறிஞர் அண்ணா என்ன பேசினார்னு புஸ்தகமும் அவரோட எழுத்தில் என்ன படிக்கிறேமே தவிர பேரறிஞரை போய் நான் பார்க்க முடியாது. இது மாதிரி நூலகங்களை இழுத்து மூடினாங்கன்னா சொசைட்டிக்கு ஒரு பெரிய நஷ்டம். நூலகத்தை மூடுறதுக்கு பிரைமரி ரீசன் நீங்கள் யாரும் போல. இங்கேருந்து திருப்பூருக்கு நான் பெரிய ஹோப்போட போகிறச்சியே விஷ்ணு என்கிட்ட சொன்னான், சார் எங்கள் ஊர் சார் எனக்கு தெரியும் சார், காக்கா வராது சார், சாட்டர்டே சண்டேக்கு வருவாங்க, வந்துட்டு ஊரில் பாப்கார்ன் சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டு ஒரு அவுட்டிங் போகிறதுக்காக வருவாங்களே தவிர புஸ்தகம் எவனும் வாங்க மாட்டான் சார். கரெக்ட், அதுதான் நடந்தது. பட் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் முக்கோப்பாக இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு புக் ஃபேரை ஸ்பான்சர் பண்ணி புஸ்தகத்தை உங்ககிட்ட வரைக்கும் கொண்டு வராங்க. இப்போ கடைகள்லாம் மூடிடுச்சு. ஏன்னா எதை வேணால் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணலான்னு. நீங்கள் படிக்கணும்னு கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் ஹெல்ப் பண்ணுது. என்ன மாதிரி ஆட்களும் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு, படிக்கலைன்னா உங்களுக்கு. பட் உலகத்தில் என்ன நடந்தது, இந்த 2000 வருஷத்தில் எப்படி சொசைட்டி மாறித்து, எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தினீங்கிறதுக்கு நூலகமும் முக்கியம், புஸ்தகமும் முக்கியம். தமிழ்நாட்டிலையும் மெட்ராஸ்லேயும் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி மூடுறது எனக்கு ஒரு பேரதிர்ச்சி, எனக்கு பெரிய வருத்தமும் கூட. இது ஒரு இன்கம்பேரபிள் லாஸ். கூட வளர்ந்த ஒரு நண்பன் போன மாதிரி ஒரு ஃபீலிங். காலத்தின் மார்ச்சை யாராலையும் நிறுத்த முடியாது. மெட்ராஸில் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இழுத்து போட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.